ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க இந்த டூயல் ஆடியோ வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே போங்க. ஏதோ ஒரு சாங்கு 2 சாங்கு தமிழ்லையும் தெலுங்குலையும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த சுல்தான் படத்தில் ஒரு சாங் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சாங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வால்யூம் பட்டனில் போய் எல்லாமே இந்த ரைட் நடுவில் இருக்கும், லெஃப்ட்டில் செய்யுங்க. ஒரு சாங்கை லெஃப்ட்டில் பண்ணிட்டு இன்னொரு சாங்கை அதே மாதிரி வால்யூம் பட்டன் அமைக்கிட்டு ரைட்டில் கொடுத்துருங்க. எல்லாமே ரைட்டில் கொடுத்துட்டு எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக கொடுத்துருங்க. ரைட்டில் கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஒன்றா வருதான்னு பாருங்கள். ஒரே மணி வர மணி பார்த்துக்கோங்க. சாங் மாறக்கூடாது. கரெக்டாக ஒரே லைனில் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை அப்படியேவும் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி RSM மொபைல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. எக்ஸ்போர்ட் ஆன பிறகு எல்லோரும் லைட்மோஷன் ஆப்பில் தான் பண்ணாங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி விட் ஆப்பில் செஞ்சு பார்க்குறோம். நம்ம கரெக்டாக வருதானு பார்த்துருவோம். வாங்க விட் ஆப்பில் போவோம். விட் ஆப்புக்குள்ளே போய் நம்ம செலக்ட் பண்ணேன். அப்புறம் நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ அந்த டூயல் ஆடியோ ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் கொடுங்க. கொடுத்த பிறகு அது டியூரேஷனை கொஞ்சம் லென்த் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 4:5 அதில் ரேஷியோவில் கொடுத்துட்டு டியூரேஷனை கொஞ்சம் 30 நொடி அப்படி நீட் வச்சுக்கோங்க. வந்து 30 நொடி கொடுத்துக்கோங்க. 30 நொடியில் உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்க கைன்மாஸ்டரில் எக்ஸ்போர்ட் பண்ண ஆடியோவை வந்து ஆடியோ கொடுக்கணும். அதுக்கு நம்ம மியூசிக்கில் போய் ஆடியோ கொடுக்கணும். ஸ்கேலில் போய் நம்ம எதுவும் கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. பார்த்த பிறகு அதுக்கப்புறம் ஆடியோ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மியூசிக்கில் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த கைன்மாஸ்டர் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ கொடுங்க. கொடுத்தோன்னே அது ஆடியோவும் எக்ஸைட்டிங் ஆகும். எக்ஸைட்டிங் ஆன பிறகு அப்போ வீடியோ அந்த ஆடியோ கொடுங்க. சவுண்டை வந்து ஃபுல் சவுண்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு யூஸ் கொடுத்துங்க. யூஸ் கொடுத்தோன்னே கரெக்டாக அந்த இதில் வந்துடும். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணுற வேலை தான். உங்களுக்கு சாங் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லென்த் பண்ணிக்கோங்க. லென்த் பண்ணி வச்சுக்கோங்க. டியூரேஷனுக்கு ஏற்றாப்புல சாங்கை கரெக்டாக அந்த லெவல் பார்த்து வச்சுருங்க. கரெக்டாக வைங்க. RSM மொபைல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடுறாங்க. பெல் பட்டனை அமைக்கிறேங்க. இப்போ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம தமிழ் தெலுங்கு அந்த மாதிரி ஒரு சைடு வந்து தமிழ், இன்னொரு சைடு வந்து தெலுங்கு அந்த மாதிரி டெக்ஸ்ட் டைப் பண்ணணும். ஏதாவது நீங்கள் மாடுலேஷன் ஏதாவது எந்த இதுனாலும் வச்சுக்கோங்க. ஃபோன் ஸ்டைலு நான் ஒரு ஸ்டைல் எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணி ஏதாவது டைப் பண்ணுவோம். தெலுங்கு இல்லை தமிழ்னு ஒரு பக்கம் டைப் பண்ணுவோம். ஒரு பக்கம் தமிழ், ஒரு பக்கம் தெலுங்கு. நான் தமிழ் டைப் பண்ணியிருக்கேன். தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு பக்கம் வைங்க. நான் ஒரு பக்கம் வச்சுட்டேன். அதே மாதிரி தெலுங்கு சைஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி தெலுங்கு டைப் பண்ணிக்கோங்க. தமிழ் போட்டு அதை ஃபுல்லாக டியூரேஷன் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைப் பண்ணுறது தெலுங்கு டைப் பண்ணி இன்னொரு பக்கம் சைடில் வைக்கணும். பாருங்க, நான் டைப் பண்ணி வைக்கிறேன். தெலுங்கு டைப் பண்ணுங்க. ஸ்மால் லெட்டர் போட கேப் லெட்டர் வந்து அழகாக தெரியுது. அதனால் நம்ம எல்லாமே ரெண்டுமே கேப் லெட்டரை மாற்றிக்குவோம். லெவல் கரெக்டாக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் அதுலேயும் கேப் லெட்டரை மாற்றி லெவல் கரெக்டாக வச்சுக்கோங்க. டைப் பண்ணிட்டு தெலுங்கு நம்ம டைப் பண்ணதையும் ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த சாங்கோட டைட்டில் டைப் பண்ணணும். ஸோ
சுல்தான் படத்தில் யாரையும் இவ்வளோ அழகாக பார்க்கல அந்த சாங்கு. டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸ்பேஸ் விட்டாச்சு. ஸ்பேஸ் விட்ட பிறகு மேலே ஹெட்டில் போய் வைங்க. யாரையும் ஒரு கலர்லையும் இவ்வளோ அழகாங்கிறது இன்னொரு கலர்லையும் வச்சேன்னா நம்ம பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். பார்க்குறதுக்கே தனியாக தெரியும். தனியாக அதுக்கப்புறம் நம்ம எதுவும் உங்கள் லோகோ எதுவும் ஆட் பண்ணணுமா ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி லோகோவை போட்டு மேலே எடுத்து வைக்கலான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் நம்ம நடுவில் வந்து தம்ப்நெயில்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். அந்த லேயர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். லேயர் ஆட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் வந்து ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அவ்வளோக்கும் நடுவில் அந்த ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு லொக்கேஷன் பார்த்து அதை கரெக்டாக வைங்க. செட் ஆகிற மாதிரி நடுவில் நான் வச்சுருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டு போனால் ஒன்றுமே புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண பிறகு கரெக்டாக வச்சுருக்கோம். ஃபுல்லாக வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. வச்ச பிறகு டெக்ஸ்ட்டில் போய் நம்ம லோகோ எதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிக்கோங்க. வேறு எதுனாலும் உங்களுக்கு டைப் பண்ணிக்கலாம். இன்னொன்று சொல்ல மாட்டேன். இந்த பக்கம் ரைட்டு எது லெஃப்ட் டைப் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து எடிட் பண்ணும்போது மறந்துட்டேன். வந்து நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ரைட்டு எந்த பக்கம் ரைட்டு எந்த பக்கம் லெஃப்ட்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஹெட்ஃபோன் போடப்போ எந்த பக்கம் ரைட்டு எந்த பக்கம் லெஃப்ட்டுன்னு. இப்போ நம்ம லோகோ எதுவும் நீங்கள் ஆட் பண்ண போனால் இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை டெலிகிராம் ஐடி யூடியூப் ஐடி எதுனாலும் நீங்கள் போட்டு அந்த சாங்க்கு ஹெட்டிங் கீழே வச்சாலும் நம்ம அழகாக இருக்குது. கீழே வச்சாலும் இப்படின்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி வைங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியை கொடுக்கேன். ஆர்கே மியூசிக் பிட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே கொடுத்துருக்கேன். அதில் பார்த்துக்கோங்க. நான் 2-3 வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ எடிட் பண்ணுற வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம RSM மொபைல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். நான் என் பேர் அடித்த லோகோ வச்சுருக்கேன். அதை கரெக்டாக எப்படி வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. இதை நம்ம ரெண்டாக வைக்கிறத விட தனித்தனியாக வச்சோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மேலே வச்சுட்டு பாருங்க. இது மாதிரி தான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைங்க. ஃபான்ட்ஸில் எதுனாலும் கம்மி பண்ணாலும் பார்டர் கோடை கம்மி பண்ணிட்டுனா அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆப்சிட்டி எல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எதுவும் பார்டர்னால் கம்மி பண்ணிக்கோங்க. திக்னஸ்ஸு எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். பார்க்குறக்கேவும் அதை ஃபுல்லாக லென்த்தாக இழுத்துட்டுக்கோங்க. 30 நொடிக்கு இழுத்துட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து இன்னும் ரைட் லெஃப்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். முன்னே சொல்லிட்டேன். ரைட்டு எது லெஃப்ட்டுன்னு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரைட் லெஃப்ட் ஆட் பண்ணிட்டோன்னா வீடியோ முடிஞ்சிச்சு. இதுவே அலைட் மோஷன்லாம் பண்ணனா இப்போ இதே தான் பண்ணுறோம் நம்மளும் அலைட் மோஷன்லேயும். ஏன்னா அது சில பேர்த்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ஈஸி மெத்தட்னால இந்த ஆப்பில் யூஸ் பண்ணுறோம். விட்டா ஆப் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அலைட் மோஷனில் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அலைட் மோஷன் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நானும் அலைட் மோஷன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அலைட் மோஷனில் இதை விட ஈஸியாக வந்துச்சுன்னா கூட நான் சொல்லுவேன். ஆனால் இது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விட்டா ஆப்பில் ஈஸியாக வருது. மறக்காமல் நீங்கள் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எடிட்டிங்கில் ஆர்வம் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும். மறந்துடாங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் இருக்குங்க. மேலே எக்ஸ்போர்ட் இருக்குதுன்னா வீடியோ சேவிங் ஆகும். வீடியோ சேவ் ஆகுது. வீடியோ சேவ் ஆகிடுச்சு. தேங்க்யூ.